திருவள்ளூர் புட்லூர் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில்வே கேட் பாதையை ரயில்வே நிர்வாகம் நிரந்தரமாக மூடியுள்ளது. இதனால் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, அது ஸ்டீப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். வயசானவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க போறதுக்கு வர்றதுக்கு. இல்லாம குடிநீர் இல்ல, கழிப்பறை வசதி கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பரபரப்பான புட்லூர் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தை நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட ரயில்களும் ஆயிரக்கணக்கான பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். அதிக ரயில்கள் இந்த ரயில் நிலையத்திற்கு வந்து செல்வதால் அடிக்கடி இங்குள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டு வந்தது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் வாகன போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்தது. ஆனால் பொதுமக்கள், வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த ரயில்வே கேட் வழியாக ரயில் நிலையத்திற்கு சுலபமாக சென்று வந்தனர். தற்போது மேம்பாலம் திறக்கப்பட்டவுடன் ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை எதுவும் அமைக்காமல் ரயில்வே கேட் சிமெண்ட் தூண்களை கொண்டு நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் ரயில் நிலையத்திற்கு சென்று வர அங்கு அமைக்கப்பட்டுள்ள நடைமேம்பாலத்தை பயன்படுத்துகின்றனர். ஆனால் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் அந்த வழியாக ஏறி இறங்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த பிரச்சினை குறித்து பேசிய ரயில் பயணி ராஜசேகர் கூறுகையில், சமீபத்தில் அமைத்துக் கொடுக்கப்பட்ட நடைமேம்பாலங்கள் சற்று உயரமாக இருப்பதால் இங்கு வரும் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் லிப்ட் போன்ற வசதிகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பகுதிக்கு வர்றதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் வேலைக்கு 2 பக்கம் அரக்கோணத்துல இருந்தும் வராங்க, சென்னையில இருந்தும் வந்துட்டு போறதுக்கு 2க்கும் கனெக்டடு முக்கியமான ஒரு ஸ்தலமா புட்லூர் இருக்கு. இந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் போட்ட படிக்கட்டுகளில் வந்து என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப உயரமா இருக்கிறதுனால பெரிய வயசானவங்க எல்லாம் படியில ஏறி இறங்கி போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால ஒரு எஸ்கலேட்டரோ இல்லை லிப்டோ இங்கே போட்டு கொடுத்தோம்னா இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பயணி ராகவேந்திர பட்டு கூறுகையில், புட்லூர் ரயில் நிலையம் சுகாதாரமற்ற இருப்பதாகவும் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்த அவர், மேற்கு பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்காமல் இருப்பதால் பயணிகள் டிக்கெட் பெறுவதில் கடும் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் குடிநீர் இல்ல, கழிப்பறை வசதி கிடையாது. அதுவும் வெஸ்டர்ன் எண்டில் வந்து சப்வே போடுறேன்னு சொன்னாங்க. அந்த சப்வே வந்து அவங்க போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஜனங்க வந்து அந்த பக்கத்துல இருந்து எஸ்டேட்ல அந்த பக்கத்துல இருந்துலாம் வர்றாங்க, அவங்களுக்கும் வசதியா இருக்கும். இந்த கவுண்டர் வந்து இங்க இருக்கிறதுனால இங்க வந்து இந்த ஃபுட் ஓவர் பிடிச்ச மேலே ஏறி இறங்கி அங்கே கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு வர வரைக்கும் ட்ரெயின் நிற்காது. இது 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருதுன்னா பரவாயில்ல. இங்கே அரை மணி நேரம் இருக்கிறோம், சில நேரத்தில் 1 மணி நேரம் கூட ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த வசதியெல்லாம் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் வந்து வேண்டுகிறோம். இதனைத் தொடர்ந்து ரயில் பயணி யுவராஜ் இது குறித்து நம்மிடம் கூறுகையில், கடந்த 15 வருடமாக இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருவதாக கூறினார். இங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு தளத்திற்கு முக்கிய நாட்களில் சுமார் 5000 முதல் 8000 வரை மக்கள் வருவதாகவும், தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாலும் நடைமேம்பால படிக்கட்டுகள் செங்குத்தாக இருப்பதாலும் முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கூறினார். மேலும் அரசும் ரயில்வே நிர்வாகமும் துரிதமாக செயல்பட்டு நகரும் படிக்கட்டுகள் மற்றும் லிப்ட் போன்ற வசதிகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். ஸோ அங்க வர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அவதிப்படுறாங்க. அது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த பிரிட்ஜ் மூலியமா வந்து ஏறத்துக்கு இறங்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் அது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து நிறைய லேடிஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் வந்து இந்த பேபி ஷவர், சீமந்தம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக வராங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து 5000ல இருந்து ஒரு 8000 மக்கள் டெய்லியுமே டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கம்ப்யூட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க சார். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரிஸ்க், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வரலாம் சார். ஏன்னா வந்து ஏறி இறங்குறதுனால நிறைய டயர்ட் ஆகுது. இந்த சம்மர் டைம்ல வர அவங்களால கண்டிப்பா இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, அது ஸ்டீப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். ஸோ கவர்மெண்ட்டும் அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இது ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து ஆக்சுவலி ஒரு லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து இங்க கொடுத்து எஸ்கலேட்டரோட ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டியா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இது குறித்து துறை அலுவலரிடம் எமது செய்தியாளர் கேட்டபோது, புட்லூர் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல மேம்பாலம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளதாகவும், இந்த மேம்பாலம் வழியாக வாகனங்கள் சுலபமாக சென்று வருகின்றன எனவும் கூறினார்.
மேலும் ரயில்வே கேட் வழியாக நடந்து செல்பவர்கள் கவனக்குறைவால் அடிக்கடி ரயிலில் சிக்கி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்வதால் ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடியுள்ளதாக தெரிவித்தார். புட்லூர் ரயில் நிலையத்தில் மக்களின் பயன்பாட்டை பொறுத்து ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே தமிழக அரசும் ரயில்வே நிர்வாகமும் உடனடியாக புட்லூர் ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும். சுரங்கப்பாதை அமைக்கும் வரை ரயில்வே கேட் வழியை தற்காலிகமாக பயன்படுத்திட வழிவகை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுதாகருடன் செய்திக்குழு.